we all should have. So if you permit, shall I ask one small question? Because I've been asking questions in all the seminars. If I don't ask you now, then I'll be disappointed. So this is with reference to the Center for State Financial Relations, Puducherry not being included in the ambit of the Finance Commission, then various recommendations of the Finance Commission to states and of course to the panchayats. Having said that, I would just ask you a very simple question. What, in your opinion, would be the reason for Pondicherry not being included in the ambit of the Finance Commission, given the current political situation? I understand that we need to amend the Constitution to bring Puducherry into the ambit of the Constitution, but I would like to have your reflections. Thank you. So long as your finances are controlled by the center and belong to the center, I'm afraid there's nothing that a Finance Commission can do, because the Finance Commission takes the entire central pool of tax resources and divides them between the center and the states. So you are the center, so you have a portion, but from that portion the center alone decides how much to give to you. So this can only change if you get statehood. If you get statehood, you will have several problems. And that's why Professor Ramadas mentioned, what did he call it? He mentioned the special status. So you'll probably have to ask for special status for a while. But you don't have the political strength to do it. In Delhi, there are only two of you, and they probably will fight with each other anyway. So I think you should elect a good Rajya Sabha member. Why not me? Sir, one question, sir. For women. சார் நீங்கள் சொன்னீங்க பர் கேபிட்டல் இன்கம்ன்றது தனிநபர் வருமானன்ட்டு. அது வந்து இப்போ பாண்டிச்சேரியில் வந்து 1,75,000 வந்து வருமானம் வருது சொல்கிறாங்க. அப்படின்னு பார்த்தா நம்ம நாட்டில் ஏழைகளே இருக்க மாட்டாங்களே. இப்போ வந்து ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு வந்து சேல்ரி வாங்குறாங்க. அப்படின்னு பார்த்தா பெயிண்ட் வேலை செய்கிறவங்க வந்து 10,000 வாங்குறாங்க. கவர்மெண்ட் வேலை செய்கிறவங்க வந்து 1,75,000 வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க சார். அதையே நீங்கள் பர் கேபிட்டல் இன்கம் சேமாக சேர்க்குறீங்க, தனித்தனியாக பிரித்து வைக்கலாமே. ஒவ்வொரு தொழில் செய்கிறவங்களுக்கும் நம்ம வந்து வருமானத்தை கண்டுபிடிச்சி அதிலேருந்து நம்ம மதிப்பீடு செய்ய முடியாது, கால்குலேட் பண்ண முடியாது. அதனால தான் முறை எப்படி வச்சுருக்காங்கன்னா, மொத்த வருமானத்தை மக்கள் தொகையால் வகுக்கும்போது நமக்கு என்ன பெர் கேபிட்டல் வருதோ அதுதான் ஒரு ஆவரேஜ் இன்கம் தான். அதில் வந்து எல்லாருக்கும் 1,75,000 வர்றது கிடையாது. இப்போ எனக்கு பார்த்திங்கனாக்கா எனக்கு வருஷத்தில் 10 லட்ச ரூபா வரும். இன்னொருத்தவங்களை பார்த்திங்கனாக்கா வந்து ஒரு 6,000 ரூபா வரும், 8,000 வரும், 10,000. பட் எல்லாத்தையும் நீங்கள் ஆவரேஜ் பண்ணும்போது 1,75,000ன்றது ஒரு அளவுகோல் தான். அது அதாவது வந்து முன்னேறிக்கிட்டு கொண்டிருக்கிறோம். இப்போ 341 ரூபா ஒரு தனிநபர் இருந்த வருமானம் இருந்த நேரத்தில் என்ன வாழ்க்கை தரம் இருந்திருக்க முடியும் எல்லா மக்களுக்கும் பொதுவாக ஆன் ஆவரேஜ் அப்படின்னு பார்க்குறதுக்கும் 1,75,000 இருக்கும்போது மக்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்குன்றதுக்கு புரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு தான் தவிர 1,75,000ன்றது 12,41,000 பேருக்கும் அதே வருமானமே கிடையாது. அதுக்கு ஆவரேஜ் லெவலுக்கு மேலேயும் இருக்கும், ஆவரேஜ் லெவலுக்கு கீழே இருக்கும். பட் எல்லாத்தையும் டோட்டல் பண்ணி வரும்போது இந்த அளவுக்கு இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறது தான். நீங்கள் சொல்கிற மாதிரி தனித்தனியாக இப்போ மீனவர்கள் இருக்கிறாங்க, ஆதி திராவிட மக்கள் இருக்கிறாங்க, பிற்படுத்தப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க, விவசாயத்தில் நிலம் வச்சுருக்கவங்க இருக்கிறாங்க, நிலம் இல்லாத தொழிலாளிகள் இருக்கிறாங்க. இவங்க எல்லாருடைய வருமானமும் எப்படி நம்மளால் கண்டுபிடிக்கிறது கிடையாது. அதனால தான் எவ்வளோ மொத்த உற்பத்தி வருதோ அந்த மொத்த உற்பத்தி மார்க்கெட்டில் போச்சுன்னா எவ்வளோ தடவை விற்று அதில் வேல்யூ வருமோ அது எல்லாமே மக்களுக்கு சொந்தம் அப்படின்ற முறையில் மக்கள் தொகையால் வகுத்து கொடுக்கறது தான். அதனால் வந்து அந்த மெத்தடாலஜி இருக்கிற வரையிலையும் நாம் இதை வந்து ஒரு சராசரியோட எண்ணம் தான் வச்சுக்கணும் தவிர இது கரெக்டான எண்ணம் என்று சொல்ல முடியாது. அப்படி இருந்தால் இன்றைக்கி வந்து பிச்சைக்காரர்களே இருக்க முடியாது பாண்டிச்சேரியில். நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலையில் பொருளாதாரம் வளர்ந்துருக்கிறதா இல்லையான்றத ஒரு எண்ணம் உருவாக்குறதுக்காக, ஒரு ஐடியா ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான் இந்த பெர் கேபிட்டா இன்கம்மை வச்சுக்கிட்டு நம்ம செய்கிறோம். அதுவே வந்து சரியான காரணம் இல்லைன்றதும் நான் உங்ககிட்ட சொன்னேன். அதுவே சரியான காரணம் கிடையாது. பட்டு இப்போ வந்து இப்போ எனக்கு ஜுரம் இருக்குதா இல்லையான்னு நான் தெரிஞ்சுக்கணுன்னாக்கா என்னோடய பல்ஸ் ரேட்டை பார்த்து
என்னுடைய உடம்பை பார்த்து இருக்குது இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் எவ்வளோ எக்ஸாக்டாக எனக்கு சொல்கிறேன் இருக்குதுன்னு பார்க்குறாங்க வேறு மெஷர்ஸை வச்சு தான் நான் பார்க்கணும். ஸோ ஒரு மாநிலத்தை பொறுத்தவரையிலையும் குறைந்தபட்சம் சராசரியாக எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த தனிநபர் வருமானத்தை நம்ம பயன்படுத்தணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மனித வளர்ச்சி எப்படி இருக்குது, அந்த மனித வளர்ச்சியும் போனாலும் கூட எல்லாரும் படிச்சிருக்காங்களா, எல்லாருக்கும் வாழும் வயது உயர்ந்திருக்கிறதா, எல்லாருக்கும் நலவழி அந்தஸ்து கிடைச்சிருக்கிறதா, எல்லாருக்கும் கல்வி அறிவு கிடைச்சிருக்கிறதா அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது. ஆன் அண்ட் ஆவரேஜ் பார்க்கும்போது மனித வளர்ச்சி குறியீடு இவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ எல்லாத்தையும் வந்து தனிப்பட்ட முறையில் பார்க்குறதுன்றது கடினம். Restraining this discussion because we are running out of time. So let's move on to the next session. There's one important announcement for everybody. If you haven't yet registered and you want to register, please register today at the end of the program. Now, let me invite Dr. G. Poyamuri, Senior Fellow Regional Center, Puducherry, to propose the vote of thanks. It is my pleasant privilege and great honor to have been asked to propose a vote of thanks on this important occasion. We owe our gratitude to Sri V. Narayana Swamy, our respected Chief Minister, for accepting our invitation in spite of the first budget session of his team, his other prior commitments, and for his excellent inaugural address that outlined his vision for Puducherry's economic growth and development against the backdrop of rural, urban, and rich-poor disparities. And, sir, you have been a great source of inspiration for all our endeavors, and we assure you that we will work with you very closely in the future for the sustainable development of Puducherry Union Territory. We also sincerely thank Professor Ramadas, an expert on Puducherry economy, for having accepted our invitation to deliver a special address amidst this busy schedule. Sir, your detailed presentation and brilliant diagnosis have thrown light not only on the uniqueness of Puducherry economy, but also on the hotspots of Puducherry political economy, and has shown us the directions for future work and course of remedial action. It has also set the tone for our seminar deliberations tomorrow. Thank you, sir. We are very much grateful to Sri Manisankar Iyer ji for his erudite and motivational keynote address in Tamil, our mother tongue. The crux touching upon various issues like economic problems, core economic problems of Puducherry as well as the nation, such as unemployment, jobless growth, governance issues, and decentralized decision making, empowerment, accountability. He also raised several pertinent questions for us to ponder. Sir, your gracious presence here, in spite of your very busy schedule, especially when you have returned by 31st August evening to our New Delhi from abroad, shows your commitment to ISS and Puducherry economy. It is a source of great encouragement to all of us. Our sincere, heartfelt gratitude is extended to the dignitaries and distinguished participants who have enthusiastically joined us for the success of this program. Thank you, friends. This venture would not have been gathered momentum without the support of the teachers, research scholars, and students from various institutions in and around Puducherry. Thanks, and let's get together for the future endeavors for Puducherry's development. I would like to take this opportunity to place on record our hearty thanks to Dr. R. Murali, Dean, Mother Teresa Postgraduate and Research Institute of Health Sciences, Puducherry, for his kind permission to organize our seminar and the perfect logistics support. Our sincere thanks are due to Dr. Manju Bala Das, Professor OBC, Nursing, and her colleagues for excellent help in hall arrangement. We also would like to thank the media and the press for their coverage today. We request you for the coverage tomorrow too. I will be failing in my duty if I don't convey my thanks to the print and electronic media from Puducherry for their dedicated efforts in covering the event. My colleagues at the ISS Puducherry have always been a source of strength and support to the organization of the conference. Ever since the idea was conceived about 3 months back by Dr. Selvam, they have been working with us. There has been a moral, infrastructural, and logistical support
not only from Regional Center Puducherry, but also from ISS Delhi. It would be incomplete without mentioning the huge role played by Dr. George Matthew, Chairman, ISS Delhi, for his critical inputs and valuable suggestions. We are especially grateful to several ISS fraternity, Mr. Xavier Kanikaraj, Dr. Ramesh Koleti, Dr. Nitish Kashyap, Dr. Chidambaram, and assistant fellows for their sincere and dedicated help in organizing this seminar. We are also highly grateful to IDBI Bank for partial financial assistance for running this seminar. A special pat should be given to Ms. Shalima Shantimol, Deepa Grace Mary, Angel Mary Thomas, Abhirup, and Vidya, who are working towards this endeavor, but their technical inputs, even beyond their limitations as students. An event like this cannot happen overnight. The wheels started rolling weeks ago. It requires planning and a bird's eye view for details, identifying right people, and bringing together researchers, policymakers, planners, and administrators on this important subject was not an easy task. If the inaugural function has been carried out, even to its smallest detail, it is all because of our teamwork. We have been fortunate enough to be backed by a team of very motivated and dedicated members of the organizing committee, dedicated volunteers, young and energetic compeers, and all my colleagues headed by my friend Mr. Selvam, who worked day and night, transforming every hurdle and problem into possibilities of improvement. Without you and the organizing team that you headed, this idea would not have manifested into reality. Kudos to all of you. I cannot thank everyone enough for their involvement and their willingness to take on the completion of the task beyond their comfort zones. Once again, I, on behalf of the organizing committee, thank you one and all, and we look forward to an extremely productive technical presentations tomorrow with your active participation. Thank you one and all. Let's wind up the program and call it a day. Tomorrow the technical session will be commencing at 9:30. So we sincerely hope that all of you will join us by 9:15. We cordially invite you to join us for the high tea after the national anthem. Kindly raise from your seats.